அத்தியாயம் 1. சென்னை மாநகரத்தின் காலை பொழுது எப்போதுமே ஒருவித அவசரத்துடன் தான் விடியும். ஆனால் மிடில் கிளாஸ் குடும்பங்களின் காலையோ அவசரத்தை விட ஒரு படி மேலே போய் ஒரு போர்க்களத்தை போலத்தான் காட்சியளிக்கும். சென்னை டி நகரின் ஒரு குறுகலான தெருவில் இருந்த அந்த நடுத்தர வீட்டுக்குள் நுழைந்தால் மிக்சி ஓடு சத்தமும் குக்கரின் விசில் சத்தமும் கூடவே ஒரு அழகான தமிழ் உச்சரிப்பும் சேர்ந்து கேட்கும். அனன்யா, மணி 7:30 ஆகுதுடி, இன்னும் என்ன தூக்கம் வேண்டி கிடக்கு? சீக்கிரம் எந்திரிச்சு காலேஜுக்கு கிளம்புற வழிய பாரு என்று சமையல் அறையில் இருந்து கத்திக்கொண்டே சுட சுட இட்லிகளை தட்டில் அடுக்கி கொண்டிருந்தாள் தமிழிலா. சுருக்கமாக அவளை எல்லாரும் மிலா என்றுதான் அழைப்பார்கள். 24 வயதான மிலா பார்ப்பதற்கு அசல் தமிழ்நாட்டு பெண்ணின் இலக்கணம். அடர்ந்த கூந்தல், கூர்மையான கண்கள், முகத்தில் எப்போதுமே ஒரு தன்னம்பிக்கை ஒளி. MBA படித்துவிட்டு இன்று சென்னை நகரின் மிக பாரம்பரியமான பிரம்மாண்டமான ARM குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஆக அவளுடைய முதல் நாள் வேலையில் சேரவிருக்கிறாள். அக்கா ப்ளீஸ்கா, இன்னும் 5 நிமிஷம் என்று போர்வையை இழுத்து மூடினாள் அனன்யா. அக்காவுக்கு நேர் எதிர்குணம் கொண்டவள். சுட்டித்தனம், கொஞ்சம் சோம்பேறித்தனம். ஆனால் அக்காவின் மேல் அளவு கடந்த பாசம் கொண்ட கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி. மிலா நேராக வந்து போர்வையை இழுத்தாள். இங்க பாரு அனன்யா, இன்னைக்கு எனக்கு புது வேலையில முதல் நாள். அப்பா கிட்ட மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு அம்மாவோட சமையலுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் நான் கிளம்பணும். நீ ஒழுங்கா எந்திரிக்கல, அப்புறம் ஆட்டோவுக்கு காசு தரமாட்டேன், பாத்துக்கோ என்று செல்லமாக மிரட்டினாள். காசு என்ற வார்த்தையை கேட்டதும் அனன்யா சட்டென்று எழுந்து உட்கார்ந்தாள். சற்றே தள்ளாடியபடி உள்ளே வந்த அவர்களின் தந்தை சிவகுமார் தன் மகளை பெருமையோடு பார்த்தார். ஒரு சிறிய மளிகை கடை நடத்தி அதில் வரும் வருமானத்தை வைத்துத்தான் தன் 2 மகள்களையும் படிக்க வைத்தார். சமீபத்தில் வந்த பக்கவாதத்தினால் அவரால் சரியாக நடக்க முடிவதில்லை. கடை வருமானமும் குறைந்து போனது. மிலாமா, ரொம்ப பெரிய கம்பெனின்னு சொன்னியே, பார்த்து கவனமா நடந்துக்கோமா. பணக்காரங்க இருக்கிற இடம், நாம ஏழைங்க. நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி அமைதியா இருந்துட்டு வரணும் என்றார் சிவகுமார் கவலையோடு. மிலா அவரது கைகளை பற்றி கொண்டாள். அப்பா, நாம ஏழையா இருக்கலாம், ஆனா யாருக்கும் அநியாயம் பண்ணல. தப்பு செய்யாத வரைக்கும் நாம யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லப்பா. என் உழைப்பும் உங்க ஆசிர்வாதமும் என்ன பார்த்துக்கும் என்று கம்பீரமாக சொல்லிவிட்டு அம்மாவின் கையில் இருந்த காஃபியை வாங்கி குடித்தாள். அவள் மனதில் ஒரு புதிய உலகத்திற்குள் நுழைய போகும் பயத்தை விட தன் குடும்பத்தை காப்பாற்றப் போகிறோம் என்ற ஒரு பெரிய பொறுப்புதான் மேலோங்கி நின்றது. அதே காலை பொழுது அடையாறில் இருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பிரம்மாண்டமான பங்களா. அதன் நுழைவாயிலில் ARM இல்லம் என்று தங்க எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டிருந்தது. அந்த வீட்டின் அமைதியே ஒருவித பயத்தை ஏற்படுத்தும் வகையில் இருந்தது. வீட்டின் 2வது மாடியில் இருந்த அதிநவீன உடற்பயிற்சி கூடத்தில் வியர்வை சொட்ட சொட்ட தீவிரமாக ஒர்க் அவுட் செய்து கொண்டிருந்தான் அபிமன்யு. சுருக்கமாக அபி. 27 வயதான அபி ARM குரூப்ஸ் நிறுவனத்தின் இளம் மேலாண் இயக்குனர். கூர்மையான நாசி, அடர்ந்த தாடி, யாரையும் ஊடுருவி பார்க்கும் கண்கள் மற்றும் எந்நேரமும் கராரான முகம். அவனுடைய கம்பீரமான தோற்றத்திற்கு பின்னால் ஒரு சோகமான கோபமான கடந்த காலம் இருந்தது. அபி தன் கையில் இருந்த டவலை எடுத்து முகத்தை துடைத்து கொண்டே கீழே வந்தான். அங்கே டைனிங் டேபிளில் அவனுடைய தந்தை ராமநாதன் அமர்ந்திருந்தார். அவருக்கு பக்கத்தில் பட்டுப்புடவையில் முகத்தில் போலி புன்னகையோடு அமர்ந்திருந்தாள் காயத்ரி, அபியின் சித்தி. அபியை கண்டதும் காயத்ரியின் முகம் லேசாக மாறியது. ஆனால் அதை மறைத்து கொண்டு, வா அபி, உனக்கு பிடிச்ச ராகி தோசை செஞ்சிருக்கேன், சாப்பிடு என்று பாச மழை பொழிவது போல. அபி அவளை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. அவனுடைய தந்தை ராமநாதனை மட்டும் பார்த்து, குட் மார்னிங் டாடி, இன்னைக்கு டெக்ஸ்டைல்ஸ் டிவிஷனோட புது பட்ஜெட் மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன் என்றான் சுருக்கமாக. காயத்ரி இடைமறித்தாள். அதுக்குள்ள என்ன அவசரம் அபி? இன்னைக்கு சாயங்காலம் நம்ம மந்திரி மாதவன் அவரோட பொண்ணு ஸ்வேதாவை கூட்டிட்டு
நம்ம வீட்டுக்கு வராரு. பிசினஸ் ரீதியா ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா. நீ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடு. அபி தன் கையில் இருந்த காஃபி கப்பை டேபிளில் சத்தமாக வைத்தான். அந்த சத்தத்தில் அங்கிருந்த வேலைக்காரர்கள் நடுங்கினர். காயத்ரி மேடம். அந்த மேடம் என்ற வார்த்தையில் அத்தனை அழுத்தம். பிசினஸ் விஷயத்த நான் ஆபீஸ்ல பாத்துக்குவேன். வீட்டுக்கு மந்திரியையோ அவரோட பொண்ணையோ வரவழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏஆர்எம் குரூப்ஸோட முடிவுகளை நான் மட்டும்தான் எடுப்பேன் என்று கராராக அழுத்தமாக சொல்லிவிட்டு தன் லேப்டாப் பேக்கை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வேகமாக வெளியேறினான். அவன் பின்னால் நின்ற காயத்ரியின் கண்கள் குரோதத்தால் சிவந்தன. எவ்வளவு திமிரு இவனுக்கு! என் வயிற்றுல ஒரு பையன் பிறக்கலன்ற ஒரே காரணத்துக்காகத்தானே இந்த ஆட்டம் ஆடுறான். இந்த ஏஆர்எம் சாம்ராஜ்யத்துல இருந்து உன்னை எப்படி இறக்குறேன்னு பார் அபிமன்யு என்று தனக்குள் பற்களை கடித்தாள். காலை 9:30 மணி. ஏஆர்எம் குரூப்ஸின் தலைமை அலுவலகம். கண்ணாடியால் ஆன அந்த பிரம்மாண்டமான வானளாவிய கட்டிடத்தை பார்த்து வியந்து நின்றாள் மிலா. அப்பாடி, எவ்வளவு பெரிய பில்டிங்கு என்று வியந்தபடியே உள்ளே சென்றாள். அவளுடைய ஹால் டிக்கெட் மற்றும் அப்பாயின்மெண்ட் லெட்டரை காட்டிவிட்டு மார்க்கெட்டிங் பிரிவின் ஹெச்ஆர் அறைக்கு சென்றாள். அங்கே அவளை போலவே பல புதிய ஊழியர்கள் வந்திருந்தனர். அனைவருக்கும் ஃபார்மாலிட்டிகள் முடிந்து அவர்களின் சீட்டுகள் ஒதுக்கப்பட்டன. மிலாவுக்கு மார்க்கெட்டிங் மேலாளரின் உதவியாளர் பதவி வழங்கப்பட்டிருந்தது. மிலா, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உங்களோட கேபின் நேரா நம்ம எம்டி அபிமன்யு சாரோட ஆஃபீஸ் ஃப்ளோர்லயே இருக்கு. ஆனா ஒரு விஷயம், சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சின்ன தப்பு நடந்தாலும் பொறுத்துக்க மாட்டார். கொஞ்சம் உஷாரா இருங்க என்று சக ஊழியர் ரமேஷ் அவளை எச்சரித்தார். மிலா புன்னகைத்தாள். நான் தப்பு செய்ய மாட்டேன் சார், அப்புறம் ஏன் பயப்படணும் என்றாள். அடுத்த சில நிமிடங்களில் அந்த அலுவலகமே திடீரென பரபரப்பானது. வாசலில் இருந்த செக்யூரிட்டிகள் அலர்ட் ஆயின. ரிசப்ஷனிஸ்ட் நேராக நிமிர்ந்து நின்றாள். ஒரு கருப்பு நிற BMW கார் வந்து நின்றது. அதிலிருந்து கருப்பு சூட் அணிந்து கண்களில் கூலிங் கிளாஸோடு இறங்கினான் அபிமன்யு. அவனுடைய வேகமான நடையும் கம்பீரமும் எல்லாரையும் மிரளச் செய்தது. அவனுக்கு பின்னால் 2 உதவியாளர்கள் ஃபைல்களுடன் ஓடிக்கொண்டிருந்தனர். அபி நேராக லிஃப்டை நோக்கி வந்தான். அதே நேரத்தில் மிலாவும் சில ஃபைல்களை எடுத்துக்கொண்டு லிஃப்ட் நோக்கி வந்து கொண்டிருந்தாள். அபி லிஃப்டுக்குள் நுழைய கதவு மூட தொடங்கியது. அவசரமாக ஓடி வந்த மிலா, சார் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க என்று கத்திக்கொண்டே தன் கையை லிஃப்ட் கதவுக்கு நடுவே வைத்தாள். சென்சார் வேலை செய்து கதவு திறந்தது. உள்ளே நின்றிருந்த அபி கோபத்தின் உச்சத்துக்கே சென்றான். அவனது தனிப்பட்ட லிஃப்டுக்குள் வேறு யாரும் நுழைவதை அவன் அனுமதிப்பதில்லை. மிலா மூச்சிறைக்க உள்ளே நுழைந்து தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு நிமிர்ந்து பார்த்தாள். அவளுடைய கண்கள் அபியின் கண்களை சந்தித்தன. அபியின் பார்வையில் இருந்த அந்த தீர்க்கமும் கோபமும் அவளை ஒரு நிமிடம் நடுங்க வைத்தது. ஆனால் அவள் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் நேராக நின்றாள். யார் நீ? இது எம்டியோட பிரைவேட் லிஃப்ட்னு உனக்கு தெரியாதா என்று இடி முழங்குவது போல கேட்டான் அபி. மிலா அவனை கூர்ந்து பார்த்தாள். சாரி சார், நான் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன். இங்க போர்டு எதுவும் இல்லையே தவிர ஆஃபீஸ் டைம்ல லிஃப்ட்ல போறது குற்றம் இல்லைன்னு நினைக்கிறேன் என்றால் எவ்வித பயமுமின்றி. அபிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இதுவரை அவனிடம் இந்த அலுவலகத்தில் ஒருவர் கூட இப்படி எதிர்த்து பேசியதில்லை. எல்லாரும் அவன் முன்னால் கைகளை கட்டிக்கொண்டுதான் நிற்பார்கள். ஆனால் இந்த சாதாரண உடையில் இருக்கும் பெண் தன் கண்களை பார்த்து பேசுகிறாள். உன் பேர் என்ன என்று கேட்டான் அபி, குரலில் கரார்தனம் குறையாமல். தமிழிலா, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் என்று நேராக பதிலளித்தாள். லிஃப்ட் அவனுடைய தளத்தில் நின்றது. கதவு திறந்ததும் அபி அவளை ஒரு தீர்க்கமான பார்வை பார்த்துவிட்டு, ஃபர்ஸ்ட் டேவே உனக்கு ஓவர் ஆட்டிடியூட் இருக்கு தமிழிலா. இது பிசினஸ் இடம், உன்னோட வீடு கிடையாது. உன்னோட வேலையில சின்ன தப்பு இருந்தாலும் அடுத்த செகண்ட் நீ இங்க இருக்க மாட்டேன் என்று எச்சரித்து விட்டு விறுவிறுவென்று இறங்கி சென்றான். மிலா அவன் போவதையே பார்த்தாள். பெரிய இவன் எம்டினா தலையில கொம்பா முளைச்சிருக்கு. மனுஷங்களா மதிக்க தெரியாத பணக்கார திமிர் பிடிச்சவன் என்று மனதுக்குள் முணுமுணுத்து கொண்டாள். மதியம் 2 மணி. சென்னை மாநகரத்தின் ஒரு முக்கிய காவல் நிலையம். அங்கே ஒரு பெரிய அரசியல்வாதியின் மகன் கல்லூரி பெண்களை கேலி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு அமர வைக்கப்பட்டிருந்தான்.
அவனுடைய ஆதரவாளர்கள் காவல் நிலையத்தின் வெளியே கோஷமிட்டு கொண்டிருந்தனர். எங்க அண்ணனை எப்படி நீங்க அரெஸ்ட் பண்ணலாம்? உங்களுக்கு வேலை இல்லாம செஞ்சிருவோம் என்று ஒரு ஏட்டுவிடம் சண்டை போட்டு கொண்டிருந்தான் அந்த அரசியல்வாதியின் உதவியாளன். அப்போது அங்கே ஒரு போலீஸ் ஜீப் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கினான் உதவி போலீஸ் கமிஷனர் கார்த்திக். அபியின் நெருங்கிய நண்பனான கார்த்திக் கடமை தவறாத, அதே சமயம் செம கலகலப்பான, தப்பு செய்பவர்களை துவம்சம் செய்யும் ஒரு அதிரடி போலீஸ் அதிகாரி. கார்த்திக் உள்ளே நுழைந்ததும் அந்த அரசியல்வாதியின் உதவியாளன், யோ ஏசிபி, எங்க மந்திரி மாதவன் கிட்ட பேசுறியா? போனை வாங்கு என்று போனை நீட்டினான். கார்த்திக் அந்த போனை வாங்கி டேபிளில் தூக்கி போட்டான். பிறகு அந்த உதவியாளனின் சட்டையை பிடித்து இழுத்து, யோ இது போலீஸ் ஸ்டேஷன், உன் கூஜா தூக்குற வேலைய வெளியே வச்சுக்கோ. பொண்ணுங்களை தப்பா பேசினா அவன் மந்திரியோட மகனா இருந்தாலும் சரி, பிரதமரோட மகனா இருந்தாலும் சரி, உள்ள தூக்கி வச்சு மிதிப்பேன், புரியுதா என்று தன் ஸ்டைலில் மிரட்டினான். அவனுடைய அந்த அதிரடியில் அந்த இடமே அமைதியானது. கார்த்திக் தன் தொப்பியை கழற்றி டேபிளில் வைத்துவிட்டு, கேஸை ஃபைல் பண்ணுங்கப்பா, யாராவது ஃபோன் பண்ணா ஏசிபி கார்த்திக் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான்னு சொல்லுங்க என்று சிரித்து கொண்டே சொன்னான். அதே நேரத்தில் கார்த்திகன் வாட்ஸ்அப்பிற்கு ஒரு மெசேஜ் வந்தது. அது அபியிடமிருந்து வந்திருந்தது. டே கார்த்திக், சாயங்காலம் ஜிம்ல மீட் பண்ணலாம், ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசணும். கார்த்திக் புன்னகைத்தான். இந்த பிசினஸ் மேக்னெட்டுக்கு என்னாச்சு? எப்பவும் பிசினஸ் பத்தியே பேசுறவன் இன்னைக்கு என்னவோ புதுசா கூப்பிடுறான் என்று நினைத்து கொண்டான். மாலை 5 மணி. அலுவலக நேரம் முடிய போகும் நேரம். மிலா தன் முதல் நாள் வேலைகளை மிக நேர்த்தியாக முடித்துவிட்டு தன் மேலாளரிடம் ஃபைல்களை கொடுத்தாள். வெரி குட் மிலா, ஃபர்ஸ்ட் டேவே எல்லாவற்றையும் கரெக்டா பண்ணிருக்கீங்க. இந்த ஃபைலை மட்டும் மேலே எம்டி ஆஃபீஸ்ல கொடுத்துட்டு நீங்க கிளம்பலாம் என்றார் மேலாளர். மிலாவுக்கு மீண்டும் அவனுடைய முகத்தை பார்க்க வேண்டுமா என்று தயக்கமாக இருந்தது. இருந்தாலும் கடமைக்காக அந்த ஃபைலை எடுத்துக்கொண்டு அபியின் தளத்திற்கு சென்றாள். அபியின் அறைக்கு வெளியே அவனுடைய பிஏ இல்லை. கதவு லேசாக திறந்திருந்தது. மிலா மெதுவாக, மே கமன் சார் என்று கேட்டாள். உள்ளே அபி ஒரு போனில் தீவிரமாக பேசிக்கொண்டிருந்தான். அவனுடைய முகம் மிகவும் பதற்றமாகவும் கோபமாகவும் இருந்தது. என்ன சொல்றீங்க? காரோட பிரேக் ஒயர் கட் ஆகியிருக்கா? இது தற்செயலா நடந்த விபத்து இல்லைன்னு சொல்றீங்களா? யாரோ வேணும்னே பண்ணியிருக்காங்க. ஓகே, இதை ரகசியமா வச்சுக்கோங்க, நான் பாத்துக்கிறேன் என்று போனை வைத்தான். வாசலில் நின்ற மிலாவின் கையில் இருந்த ஃபைல் தவறி கீழே விழுந்தது. காரின் பிரேக் ஒயர் கட் செய்யப்பட்டுள்ளதா? யாரோ அவனை கொல்ல பார்க்கிறார்களா? அந்த சத்தம் கேட்டு அபி சட்டென்று நிமிர்ந்து பார்த்தான். வாசலில் மிலா அதிர்ச்சியோடு நிற்பதை கண்ட அவனுடைய கண்கள் இன்னும் கூர்மையாயின. நீ நீ எப்போ வந்த? நான் பேசினதை ஒட்டு கேட்டியா என்று புலி போல பாய்ந்து வந்து அவளது கையை பிடித்து இழுத்தான் அபி. இரு துருவங்களாக இருக்கும் அந்த இருவரின் வாழ்க்கையிலும் விதியின் ஆட்டம் அந்த நொடியிலிருந்துதான் தொடங்க போகிறது என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அத்தியாயம் 2. அபியின் அறையில் நிலவிய அந்த நிசப்தம் மிலாவின் இதய துடிப்பை அவளுக்கே அப்பட்டமாக கேட்க வைத்தது. அவளது மணிக்கட்டை பற்றியிருந்த அவனது விரல்களின் பிடி இரும்பை போல இறுகியிருந்தது. பணக்கார திமிர் பிடித்தவனாக மட்டுமே அவளுக்கு தெரிந்த அந்த மனிதனின் கண்களில் இப்போது மரண பயத்திற்கு பதிலாக ஒரு கொதிக்கும் சிங்கம் போன்ற கோபம் மட்டுமே தாண்டவம் ஆடியது. கேட்டேன், நீங்க பேசின எல்லாத்தையும் கேட்டேன். உங்க காரோட பிரேக்க யாரோ கட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்க. போதுமா? கையை விடுங்க சார், வலிக்குது என்று தன் கையை உதற முயன்றாள் மிலா. அவளது குரலில் பயமில்லை, மாறாக அவனது அத்துமீறலுக்கு எதிரான அனல் தெரித்தது. மிலா தன் கையை உதறிய வேகத்தில் அவளது வளையல்கள் குலுங்கி ஓசை எழுப்பின. அந்த ஓசை அபியை ஏதோ ஒரு உலகத்திலிருந்து நிஜத்திற்கு மீட்டது போல இருந்தது. மெதுவாக தன் பிடியை தளர்த்தியவன் அவளை மேலிருந்து கீழ் வரை ஒரு முறை கூர்ந்து பார்த்தான். சாதாரண சுடிதார், எளிய தோற்றம். ஆனால் தன் கண்களை நேருக்கு நேர் சந்திக்கும் இந்த துணிச்சல் இவளுக்கு எங்கிருந்து வந்தது? இங்க பாரு தமிழ்ல, நீ என்ன கேட்டிருந்தாலும் சரி, அதை இந்த அறையை விட்டு வெளியே கொண்டு போக கூடாது. இது என்னோட கம்பெனி, என்னோட பர்சனல் மேட்டர், புரியுதா என்று எச்சரிக்கும் துணியில் தாழ்ந்த குரலில் கூறினான் அபி. மிலா தரையில் விழுந்த ஃபைலை குனிந்து எடுத்தாள். தூசியை தட்டி அவனது மேஜை மீது வைத்துவிட்டு நிமிர்ந்தாள். சார், எனக்கு உங்களை பத்தியோ, உங்க காரை பத்தியோ, உங்களை கொல்ல பார்க்குறவங்கள பத்தியோ தெரிஞ்சுக்க எந்த ஆர்வமும் இல்லை. என் குடும்பத்தை 4 காசு சம்பாதிச்சு காப்பாற்றத்தான் நான் இங்க வந்திருக்கேன்.
உங்க ஆபீஸ் ரகசியத்தை விற்கிற வேலை எனக்கு தெரியாது. இதோ மேனேஜர் கொடுக்க சொன்ன ஃபைல் என்று கராராக சொல்லிவிட்டு அவனது பதிலுக்கு கூட காத்திராமல் விறுவிறுவென்று காரிடரில் நடந்து சென்றாள். அபி அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவளது காலடி சத்தம் மறையும் வரை அவனது பார்வை அந்த வாசலையே நோக்கி இருந்தது. யார் இவள்? மரண விளிம்பில் நான் இருப்பதை அறிஞ்சும் என்னை பார்த்து பரிதாபப்படாமல் தன் சுயமரியாதையை மட்டுமே முன்னிறுத்தி பேசுகிறாளே என்று அவனது மனதிற்குள் ஒரு விசித்திரமான எண்ணம் ஓடியது. ஆனால் அதைவிட இப்போது அவனதுக்கு உயிருக்கு இருக்கும் ஆபத்து தான் அவனுக்கு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்தது. மாலை 6:30 மணி. நுங்கப்பாக்கத்தில் உள்ள ஒரு புகழ்பெற்ற உடற்பயிற்சி கூடத்தின் விஐபி பகுதி. அபி பஞ்சிங் பேக்கை நோக்கி தன் குத்துகளை மிக ஆக்ரோஷமாக இறக்கிக் கொண்டிருந்தான். ஒவ்வொரு குத்தின் போதும் அவனது மனதில் காயத்ரியின் முகமும் மந்திரி மாதவனின் சிரிப்பும் வந்து போனது. டே டே, பேக் மேல என்னடா அவ்வளவு கோபம்? அதை ஏன் இப்படி போட்டு அடிக்கிற என்று சிரித்து கொண்டே உள்ளே நுழைந்தான் ஏசிபி கார்த்திக். அவனது தடகள உடல் அமைப்பும் முகத்தில் இருக்கும் எப்போதும் மாறாத அந்த குறும்பு புன்னகையும் அவனை ஒரு போலீஸ் அதிகாரி என்று சொல்வதை விட ஒரு மாடலிங் துறை சார்ந்தவன் என்றே காட்டினான். அபி கையில் இருந்த கிளவுஸ்களை கழற்றி எழுந்தான். விஷயம் சீரியஸ் கார்த்திக். இன்னைக்கு காலையில என் கார் பிரேக்கு ஃபெயிலியர் ஆனது உனக்கு தெரியும்ல? என்னோட மெக்கானிக் செக் பண்ணிட்டு சொன்னான். அது ஆக்சிடென்ட் இல்லையா, பிரேக் ஒயரை யாரோ பிளான் பண்ணி கட் பண்ணியிருக்காங்க. கார்த்திக்கின் முகத்தில் இருந்த புன்னகை அப்படியே மறைந்தது. கண்கள் ஒரு தேர்ந்த போலீஸ் அதிகாரிக்கே உரிய கூர்மையை பெற்றன. வாட்? கார்பரேட் பகையா இல்ல வீட்டுக்குள்ள இருக்கிற பகையாடா? ரெண்டுமே ஒண்ணுதான் கார்த்திக். காயத்ரி மேடமும் அந்த மந்திரி மாதவனும் சேர்ந்து ஏதோ பெரிய சதி பண்றாங்க. மாதவனோட பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க காயத்ரி துடிக்கிறதுக்கு காரணமே அந்த பொலிட்டிக்கல் பவரை வச்சு என்னை இந்த ஏஆர்எம் சாம்ராஜ்யத்தை விட்டு தூக்கத்தான் என்றான் அபி தன் நெற்றியில் வழிந்த வியர்வையை தொடர்படி. கார்த்திக் அவனது தோலை தட்டினான். கவலைப்படாத அபி, உன் கூட இந்த கார்த்திக் இருக்கிற வரைக்கும் எந்த கொம்பனாலும் உன்னை தொட முடியாது. உன் கார் மெக்கானிக் ஷாப்புக்கு என் டீமை அனுப்பி சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்க சொல்றேன். குற்றவாளி யாரா இருந்தாலும் சரி, அவனை நான் சட்டத்தின் முன்னாடி இழுத்துட்டு வரேன் என்றான் உறுதியாக. பிறகு சூழலை லேசாக்க, சரி அதை விடு, இன்னைக்கு உன் ஆஃபீஸ்ல ஃபர்ஸ்ட் டே ஜாயின் பண்ணின பொண்ணுங்க யாராவது ஒன்ன சைட் அடிச்சாங்களா? எப்ப பார்த்தாலும் பிசினஸ் பிசினஸ்னு இருக்கியேடா என்று கிண்டல் செய்தான். கார்த்திகின் கேள்வியில் அபியின் நினைவுக்குள் சட்டென்று வந்து போனாள் மிலா. அந்த லிப்ட் சண்டை, அவளது கையை பிடிச்சப்போ அவளது வளையல்கள் எழுப்பிய சத்தம், அவளது நேர்கொண்ட பார்வை. அப்படி யாரும் இல்ல, ஆனா ஒரு திமிர் பிடிச்ச பொண்ணு இன்னைக்கு என்கிட்டயே எகிரிட்டு போனான் என்றான் அபி. அறியாமலேயே அவனது உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியதை அவனால் தடுக்க முடியவில்லை. என்னது, அபிமன்யு கிட்டே எகிறனாளா? அவ யாருடா? அவளுக்கு ஒரு ராயல் சல்யூட் வைக்கணும் என்று கார்த்திக் உரக்க சிரித்தான். அதே நேரம் எழும்பூர் ரயில் நிலையம் அருகே இருந்த ஒரு பெண்கள் கல்லூரியின் வாசல். கல்லூரி முடிந்து மாணவிகள் கூட்டம் கூட்டமாக வெளியே வந்து கொண்டிருந்தனர். அவர்களோடு சேர்ந்து தன் தோழிகளுடன் சிரித்து பேசிக்கொண்டே வந்தாள் அனன்யா. அனன்யா, இன்னைக்கு சாயங்காலம் அந்த புது ஐஸ்கிரீம் பார்லருக்கு போலாமாடி என்று கேட்டாள் அவளது தோழி ரம்யா. ஐயோ, எனக்கு ஆசை தாண்டி. ஆனா எங்க அக்கா இன்னைக்குதான் புது வேலைக்கு போயிருக்கா. அவ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவா. நான் லேட்டா போனா அவ்வளவுதான், பஜாரி மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவா என்று அனன்யா சொல்லி முடிப்பதற்குள் 2 பைக்குகளில் ரவுடி கும்பலை சேர்ந்த 4 இளைஞர்கள் அவர்களை மறித்து நின்றனர். அவர்களின் கைகளில் சிகரெட் புகையும் கண்களில் போதை வெறியும் இருந்தது. என்ன பாப்பா, அக்காவுக்கு பயந்து வீட்டுக்கு ஓடுறியா? எங்க கூட பைக்ல வா, மெட்ராஸ சுத்தி காட்டுறோம் என்று ஒருவன் அனன்யாவின் துப்பட்டாவை பிடிக்க கையை நீட்டினான். சீ, கையை எடுடா, போலீஸை கூப்பிடுவேன் என்று அனன்யா பயந்து பின்வாங்கினாள். அவளது தோழிகள் அலறத் தொடங்கினர். சுற்றி இருந்த பொதுமக்கள் வேடிக்கை பார்த்தார்களே தவிர யாரும் தட்டி கேட்க முன் வரவில்லை. போலீஸா? இந்த ஏரியா இன்ஸ்பெக்டரே எங்க அண்ணனுக்கு தாண்டா சல்யூட் அடிப்பான். வரியா இல்ல தூக்கிட்டு போகவா என்று அந்த ரவுடி அனன்யாவின் கையை பற்றினான். கையை எடுடா அவகிட்ட இருந்து என்று இடி முழக்கம் போன்ற ஒரு குரல் பின்னாலிருந்து கேட்டது. அனைவரும் திரும்பி பார்த்தனர். அங்கே ஒரு போலீஸ் ஜீப் நின்றிருந்தது. அதிலிருந்து கூலிங் கிளாஸை கழற்றிக்கொண்டே தன் காக்கி யூனிஃபார்மின் மிடுக்கோடு இறங்கினான் ஏசிபி கார்த்திக்.
அபியை ஜிம்மில் சந்தித்துவிட்டு தன் ரவுண்ட்ஸை முடித்து கொண்டு திரும்பும் வழியில் இதை பார்த்திருந்தான். யார்டா அது நடு ரோட்ல பொண்ணுங்க கிட்ட வாலாட்டுறது என்று கம்பீரமாக நடந்து வந்தான் கார்த்திக். போலீஸை பார்த்ததும் அந்த ரவுடிகள் லேசாக நடுங்கினர். ஆனால் தங்கள் அரசியல் பலத்தை நம்பி, யோ போலீஸு, நான் யார் தெரியுமா? இந்த ஏரியா கவுன்சிலரோட தம்பி மச்சான்டா நான் என்றான் அந்த பிரதான ரவுடி. கார்த்திக் சிரித்தான். ஓ, கவுன்சிலரோட தம்பி மச்சானா? ரொம்ப சந்தோஷம்டா என்று சொல்லி முடிப்பதற்குள் அவனது வலது கை அந்த ரவுடியின் கன்னத்தில் இடியென இறங்கியது. பலார் என்ற சத்தத்துடன் அவன் தரையில் சுருண்டு விழுந்தான். வாயிலிருந்து ரத்தம் வழிய அலறினான். மத்த 3 பேரும் பயந்து ஓட முயல, டேய் ஓடினா என்கவுண்டர் தான் என்று கார்த்திக் தன் துப்பாக்கியை தொட்டான். அவர்கள் அப்படியே சிலையாக நின்றனர். பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உங்க அப்பா அத்தா சொல்லி தரலையாடா? ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் மாவாட்ட வைங்க இவனுங்கள என்று தன் கான்ஸ்டேபிள்களுக்கு உத்தரவிட்டான். ரவுடிகள் மூவரும் தங்கள் தலைவனை தூக்கி கொண்டு ஜீப்பில் ஏறினார். கார்த்திக் மெதுவாக அனன்யாவிடம் திரும்பினான். அவளது கண்கள் பயத்திலும் அதே சமயம் கார்த்திக்கின் அந்த அதிரடி வீரத்திலும் அகல விருந்து. பாப்பா பயப்படாதீங்க, இனிமே இந்த ஏரியால எவனாவது வாலாட்டினா இந்த ஏசிபி கார்த்திகை கூப்பிடுங்க. ஆல்ரைட், பத்திரமா வீட்டுக்கு போங்க என்று சொல்லிவிட்டு கார்த்திக் தன் ஜீப்பை நோக்கி நடக்க முயன்றான். சார், தேங்க்ஸ் சார் என்றாள் அனன்யா. அவளது குரலில் ஒரு புதிய ஈர்ப்பு கலந்திருந்தது. கார்த்திக் திரும்பி அவளை பார்த்து புன்னகைத்து ஒரு சல்யூட் அடித்துவிட்டு ஜீப்பில் ஏறி பறந்தான். அனன்யா அவனது ஜீப் போகும் வழியேயே ஒருவித கனவு பார்வையோடு பார்த்து கொண்டிருந்தாள். யார்டா இவன், நிஜ மாஸ் ஹீரோ மாதிரி இருக்கான் என்று அவளது இதயம் முதன்முறையாக ஒரு புதிய தாளத்தில் துடைக்க தொடங்கியது. இரவு 8:30 மணி. டி நகரில் உள்ள மிலாவின் இல்லம். மிலா வீட்டிற்குள் நுழைந்த போது அனன்யா ஏற்கனவே வந்து சோஃபாவில் அமர்ந்து ஏதோ ஒரு கனவுலகில் மிதந்து கொண்டிருப்பது போல தெரிந்தது. என்னடி அனன்யா, முகம் பூரா ஒரே சிரிப்பா இருக்கு, காலேஜ்ல ஏதாவது விசேஷமா என்று தன் பையை கழற்றி வைத்து கொண்டே கேட்டாள் மிலா. அக்கா, இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுக்கா. ஒரு போலீஸ் அதிகாரி செம ஹேண்ட்ஸம், ரவுடிங்ல அப்படியே டபார் டபார்னு அடிச்சு பறக்க விட்டாருக்கா. அவரோட பேரு கார்த்திகா, ஏசிபி என்று கைகளை அசைத்து அனன்யா விவரித்தாள். மிலா சிரித்து கொண்டே அவளது தலையில் கொட்டினாள். போதுண்டி உன் சினிமா கற்பனை. போலீஸ்காரங்கனாலே லஞ்சம் வாங்குறவங்க அதிகார திமிர் பிடிச்சவங்க தான். நீ முதல்ல போய் கை காலை கழுவிட்டு வா, சாப்பிடலாம் என்றாள். அதே நேரத்தில் மிலாவின் தந்தை சிவகுமார், மிலாமா, புது வேலை எப்படிமா இருந்தது? ஆபீஸ்ல எல்லாரும் நல்லா நடந்துக்கிறாங்களா என்று கேட்டார். மிலாவுக்கு அபியின் முகம் நினைவுக்கு வந்தது. அவனது கராரான எச்சரிக்கையும் அவளது கையை பிடித்த அந்த தருணமும் அவளது மனதில் ஒருவித அலைகளை ஏற்படுத்தி இருந்தன. ஆனால் தன் தந்தையிடம் அதை சொல்லி அவரை பயமுறுத்த விரும்பவில்லை. எல்லாம் நல்லா இருக்குப்பா, மேனேஜர் ரொம்ப நல்லவர், சம்பளமும் கரெக்டா வந்துரும்னு சொன்னாங்க. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா இருங்கப்பா என்று அவளது தந்தையின் மடியில் தலை சாய்த்து கொண்டாள். அதே இரவு ஏஆர்எம் இல்லம். அபி தன் அறையின் பால்கனியில் நின்று கொண்டு கையில் ஒரு கிளாஸ் தண்ணீருடன் சென்னையின் இரவு நேர வெளிச்சத்தை பார்த்து கொண்டிருந்தான். அவனது மனதில் பல கேள்விகள் குடைந்தெடுக்கப்பட்டன. அப்போது அவனது கதவு தட்டப்பட்டது. அவனது தந்தை ராமநாதன் உள்ளே வந்தார். அபி, காயத்ரி சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? மந்திரி மாதவனோட கூட்டணி வச்சுக்கிட்டா நம்ம பிசினஸ் இன்னும் பெரிய லெவலுக்கு போகும். ஸ்வேதாவும் நல்ல பொண்ணுதான். நீ ஏன் இந்த திருமணத்துக்கு இவ்வளோ அடம் பிடிக்கிற என்று ஆதங்கத்துடன் கேட்டார். அபி தன் தந்தையை திரும்பி பார்த்தான். டாடி, உங்களுக்கு பிசினஸ் மட்டும்தான் தெரியுது, ஆனா அந்த மாதவனோட பின்னணி என்னன்னு எனக்கு தெரியும். அவன் ஒரு ஊழல்வாதி. அவனோட கூட்டு சேர்ந்தா நம்ம பாரம்பரியம் அழியும். அதை விட காயத்ரி மேடம்க்கு என் மேல இருக்கிற பாசம் உண்மையானது இல்லைன்னு உங்களுக்கு எப்போதான் புரியும் என்றான் கசப்பான குரலில். அபி, காயத்ரி உன்னை தான் சொந்த மகம் போலத்தான் என்று ராமநாதன் சொல்ல ஆரம்பிக்க, போதுண்டாடி, என் அம்மா இறந்த பிறகு இந்த வீட்டுல எனக்குன்னு யாரும் இல்லை. இந்த ஏஆர்எம் குரூப்ஸை என் உழைப்பால உயர்த்தியிருக்கேன். அதை யாரோட சூழ்ச்சிக்கும் நான் பலியாக்க மாட்டேன். தயவு செஞ்சு இந்த மேரேஜ் டாபிக்கை இதோட நிறுத்திடுங்க என்று உறுதியாக கூறிவிட்டு திரும்பி கொண்டான். ராமநாதன் பெருமூச்சுடன் அங்கிருந்து வெளியேறினார். அபிக்கு நன்றாக தெரியும் காயத்ரி சும்மா இருக்க மாட்டாள் என்று. இன்றைய பிரேக் ஃபெயிலியர் ஒரு ஆரம்பம் மட்டும்தான். அடுத்தடுத்து தாக்குதல்கள் வரும்.
அவன் தன் படுக்கைக்கு சென்றபோது ஏனோ அவனது மேஜை மீது இருந்த அந்த ஃபைலும் அதை துணிச்சலுடன் தன் முன்னால் வைத்த தமிழிலாவின் முகமும் அவனது நினைவுக்குள் வந்து சென்றது. தமிழிலா என் ரகசியத்தை கேட்டுட்டு அவ்வளவு திமிரா என்கிட்டயே பேசிட்டு போயிருக்கா. இவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. நாளைக்கு இவளுக்கு ஒரு பாடம் புகட்டணும் என்று தனக்குள் சபதம் எடுத்துக்கொண்டான் அபி. விதியின் சக்கரம் இருவேறு உலகங்களில் இருக்கும் அந்த இரு ஜோடிகளையும் நோக்கி மிக வேகமாக சுழல தொடங்கியிருந்தது. World of Sahana Lakshmanan novels, now available to read for free on Blogspot. Explore captivating stories of love and life. Start reading your next favorite book today.